மற்ற பிள்ளையை போல உங்க பிள்ளை விளையாட்டிலே சிறப்பாக இருக்காம இருக்கலாம், ஆனா உங்க பிள்ளை இன்னொரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பான். அதை கண்டுபிடியுங்கள். ஒரு பிள்ளை நிச்சயமாக ஏதாகிலும் ஒன்றிலே சிறப்பானதாக இருக்கத்தான் செய்யும். எல்லாவற்றிலும் ஒரே சீராக எல்லா பிள்ளைகளும் இருப்பதில்லை. ஒரு விஷயத்தில் ஒரு பிள்ளை சிறப்பு, இன்னொரு விஷயத்தில் இன்னொரு பிள்ளை சிறப்பு. உங்கள் பிள்ளையை இன்னொரு பிள்ளையோடு ஒருபோதும் ஒப்பிடாதிருங்கள். நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதிருங்கள். என் பிள்ளை அந்த பிள்ளை போல் இல்லை என்று நினைக்காதிருங்கள். உங்க பிள்ளை இன்னொரு விஷயத்தில் சிறப்பாக இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் நிச்சயமாக ஒரு இடத்துல வந்து வருவார்கள். நீங்கள் இன்னொரு பிள்ளையோடு ஒப்பிட ஒப்பிட உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய திறமைகளும் குறைந்து கொண்டு போகும். உங்க பிள்ளைகளுக்குள் இருக்கிற திறமை மட்டுமே நீங்கள் கண்டுபிடித்து ஊக்கப்படுத்த உங்க பிள்ளைகள் நிச்சயமாக இன்னொரு விஷயத்துல சிறப்பான பிள்ளையாக வரும். உங்க பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு, படிக்க முடியலன்னு கவலைப்பட்டு வேதனைப்பட்டு உங்கள் பிள்ளைகளை தொந்தரவு செய்யாதிருங்கள். அல்லது அந்த பிள்ளைகளை ஒரு நாளும் அடிக்காதிருங்கள், அவர்களை கோபமூட்டாதீர்கள். பைபிள் சொல்லுது, உங்கள் குழந்தைகளை பிள்ளைகளை கோபமூட்டாதிருங்கள் சொல்லி. இது கோபமூட்டுவது. அல்லேலூயா. ஒரு பையன் எல்லா பிள்ளையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்னங்க ஆகுறது? உங்களுக்குலாம் என்ன ஆசைன்னா, என் பிள்ளை எப்பவும் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அவ்வளோ பேரும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க அவ்வளோ பெற்றோர் அடிச்சாங்க, என்ன பண்ணுவான்?